ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்க சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். நம்ம விஜய் வந்து காவேரிய தேடி அலைஞ்சிட்டுருக்காரு. பேக்க வந்து ஃபைண்ட் பண்ணிட்டாரு. பேக் தேடி கண்டுபிடிச்சோனே மொபைலையும் எடுத்து பார்க்குறாரு. யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் அவரோட கெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா, கண்டிப்பா கத்துறாரு. காவேரி, காவேரின்னு சொல்லிட்டு. இந்த கொடைக்கானல் வந்து ஃபுல்லா விஜய்க்கு வந்து புதுசு. எந்த ஒரு இடமுமே அவருக்கு தெரியாது. எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு வேற காவேரி வந்து சொன்னாங்க. இப்ப எப்படி வந்து காவேரிய தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போக போறாரு அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் ஆம், ருத்ரன் வந்து அவரோட Instagram பேஜ்ல வந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, பசுபதியோட பொண்ணு ராகினி இருக்காங்க இல்லையா? அவங்களோட கழுத்துல வந்து கத்தி வச்சுட்டு இருக்க மாரியான ஒரு பிக் அப்கமிங் அப்படின்னு சொல்லி ஃபயர் சிம்பலும் போட்டிருந்தாரு. அநேகமா இவர் வந்து கல்யாணத்த நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணி எதுவுமே நடக்காத பட்சத்தில, தன்னோட மகளுக்கு வந்து ஆபத்து அப்படின்ற பட்சத்தில காவேரிய வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால காவேரி கழுத்துல வந்து கத்தி வைக்கிறாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து காப்பாத்துனா நல்லாருக்கும். கண்டிப்பா பசுபதி கிட்ட இருந்து விஜய் வந்து தான் காப்பாத்துவாரு. ஆனா, இங்க வந்து இங்க வந்து நிவினோட மேரேஜ் எப்படி ஸ்டாப் ஆகுது? நிவினோட மேரேஜ் வந்து கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறதுனால மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகுதா? இல்ல விஜயோட என்ட்ரி பார்த்துட்டு நிவின் வந்து இங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி மேரேஜ ஸ்டாப் பண்றாரா? என்ன அப்படின்னு தெரியல. பாவம் அங்க ரொம்பவே காவேரிய வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்றதுக்காக. நாளைக்கு கண்டிப்பா விஜயோட என்ட்ரி இருக்கும். பயங்கரமா இருக்க போகுது. இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக்காவும் இருக்கும். உங்களோட கருத்து என்ன? மகாநதி சீரியல பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.